லீலாவும் அவளுடைய தம்பி சாமியும் பூசணிக்காய் மலையில் உள்ள ஒரு பழைய வீட்டிற்கு குடிபெயர்ந்தனர். அது பெரியதாகவும் சத்தமாகவும் தூசி நிறைந்த அறைகளாலும் நிறைந்திருந்தது. ஆனால் லீலாவின் கவனத்தை ஈர்த்தது நள்ளிரவில் மட்டுமே தோன்றிய ஒரு கருப்பு பூனை. அதன் கண்கள் பச்சை நிறத்தில் ஒளிரும் அதன் மியாவ் மண்டபங்களில் எதிரொலித்தது. ஒரு இரவு லீலா அந்த சத்தத்தை பின்தொடர்ந்தாள். பூனை அவளை அறைக்குள் அழைத்துச் சென்றது. அங்கு ஒரு கண்ணாடி விசித்திரமாக மின்னியது. இந்த வீடு ஒரு மறக்கப்பட்ட ரகசியத்தை மறைக்கிறது என்று பூனை கிசுகிசுத்தது. சாமி அவளுடன் சேர்ந்து அவர்கள் கண்ணாடியைத் தொட்டனர். ஸ்வூஷ்! பொம்மைகள் நடக்கும், கடிகாரங்கள் பின்னோக்கிச் செல்லும் ஒரு நிழல் உலகத்திற்கு அவர்கள் இழுக்கப்பட்டனர். அங்கு அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு சிக்கிய பேய் குழந்தைகளை சந்தித்தனர். புதிரை தீர்ப்பதுதான் ஒரே வழி என்று ஒருவர் கூறினார். பூனையின் உதவியுடன் அவர்கள் புதிரை தீர்த்து பேய் குழந்தைகளை விடுவித்தனர். கண்ணாடி ஒளிரும்போது அனைவரும் ஆரவாரம் செய்து அவர்களை வீட்டிற்கு அனுப்பினார்கள். கருப்பு பூனை கண் சிமிட்டி இரவில் மறைந்தது. இப்போது லீலாவும் சாமியும் நிம்மதியாக தூங்குகிறார்கள். அவர்கள் கேட்காவிட்டால் என்ன சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க குழந்தைகளா. உங்களுக்காக இன்னும் நல்ல வீடியோக்கள் காத்துக்கிட்டே இருக்கு.